விஜய் காட்டின ஃபீலிங்ஸ் ஷாக் ஆகி சமாளிச்ச கீர்த்தி சுரேஷ். அவசரப்பட்டுட்டேமா விஜய் படத்துல ஒரு சீன்லயாவது நடிச்சிடணும் அப்படின்றதா சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸஸோட ரொம்ப பெரிய கனவு. அதுலயும் அவர் கூட ஒரு டான்ஸ் போட்டுடணும் அப்படின்றதுக்காக ஓவர் டைம் போட்டு டான்ஸ் கிளாஸ்க்குலாம் போயிட்டு வருவாங்க. டான்ஸ் சரியா வராத ஆக்ட்ரஸஸ் விஜய் படத்துல ஹீரோயின் ஆகிறது சாத்தியம் இல்லாத விஷயம். ஜஸ்ட் லைக் தட்டா டான்ஸ் மூவ்ஸ் பண்ணாதால தான் சிம்ரன், ஜோதிகா, ரம்பா, நயன்தாரா இந்த மாதிரியான ஹீரோயின்ஸ் வந்து விஜயோட நடிச்சாங்க. ஆனா பெருசா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வராத கீர்த்தி சுரேஷ் அந்த கல்ச்சரையே உடைச்சாங்க. விஜயோட படத்துல ஹீரோயின் ஆனாங்க. அது ஒரு படம் இல்ல, 2 படத்துல. சர்க்கார் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் படத்திலும், பைரவா அப்படின்ற சம டல் படத்திலும் தளபதியோட தலைவியானாங்க கீர்த்தி சுரேஷ். இது கோலிவுட்கே பெரிய ஆச்சரியத்தை தான் கொடுத்தது. காரணம், கீர்த்தி ஆஹா ஓஹோ அழகெல்லாம் கிடையாது, சூப்பர் டான்ஸரும் கிடையாது. அப்புறம் எப்படி தொடர்ந்த விஜய் படங்கள் அப்படின்ற கொஸ்டின் வந்தப்போ சில பர்சனலா சில விளக்கங்களை கொளுத்தி போட்டாங்க. கீர்த்தி சுரேஷ் விஜயோட ஃபேவரட் ஹீரோயின் ஆயிட்டாங்க அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அந்த பேச்சு எங்க வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா, ரீசெண்டா விஜய் தன்னோட கட்சியோட மாநாட்டை நடத்தினப்போ எங்கடா கீர்த்தி கட் அவுட்டை காணோம் தளபதி பக்கத்துல அப்படின்னு மீம்ஸ் போடுற அளவுக்கு கொளுத்தி இருந்தது. சோ இப்ப விஜய் தன்னோட கடைசி படத்தை சொன்னப்ப கூட அதுல தனக்கும் ஒரு ரோல் இருக்கும் அப்படின்னு கீர்த்தி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா அது பலிக்கவே இல்லை. விஜய்க்கு அந்த ஆசை இருந்தாலும் ஏற்கனவே எரியிற நெருப்புல ஏன் எண்ணெய் ஊத்தணும் அப்படின்னு அமைதியாயிட்டார். சோ இப்பதான் கீர்த்தி சுரேஷ்க்கும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டான ஆண்டனி தட்டலுக்கும் கல்யாணம் நடக்க போறத ஒரு அப்டேட்லாம் வந்தது. அது மட்டும் இல்லாம கீர்த்தி சுரேஷுமே திருப்பதியில இதை கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. இப்போ கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஆண்டனி தட்டலோட கல்யாண பத்திரிகை வந்திருக்கு. சோ டிசம்பர் 12 அன்னைக்கு இவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. கீர்த்தி சுரேஷ் கொடுத்த பேட்டியில கோவால கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பத்திரிகையில கல்யாணம் எங்க நடக்க போகுது அப்படின்ற இடம் வந்து பர்டிகுலரா சொல்லவே இல்லை. பத்திரிகையில கீர்த்தி சுரேஷோட அப்பா அம்மா டிசம்பர் 12 அன்னைக்கு எங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்றத உங்ககிட்ட சொல்றதுல மகிழ்ச்சி அடைறோம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஆண்டனி தட்டில் கேரளாவை சேர்ந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி கீர்த்தி சுரேஷோட பாலிவுட் அறிமுக படமான பேபி ஜான் இந்த மந்த் 25 அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. சோ இப்போ அட்லி ப்ரொடக்ஷன்ல உருவாகி இருக்கிற பேபி ஜான் படத்தோட டீசர், சிங்கிள் வீடியோ ட்ராக் இதெல்லாமே ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இதுல கீர்த்தியோட தமாத்துண்ட ட்ரெஸ்ஸையும் சம ஹாட் மூவியும் பார்த்து தென்னிந்திய ரசிகர்கள்லாம் சூடாகி போயிருக்காங்க. சோ இப்ப கீர்த்திக்கே போன் போட்ட தளபதி, கல்யாண நேரத்துல ஏமா இப்படிலாம் அவசரப்பட்டுட்டே கீர்த்தி அப்படின்னு மைல்டா அட்வைஸ் பண்ணியிருக்காரு. லேசா ஷாக் ஆன கீர்த்தி அதுக்கப்புறம் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு, எல்லாம் அந்த அட்லி பையன் பண்ண வேலை, இட்ஸ் ஓகே சார், என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு ஸ்வீட் ஸ்மைலியா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க.